என்ன பண்றது, ஊரை கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் தான் தாலி பிரிச்சு கோத்துருக்கணும். ஆனா அந்த மாதிரி பண்ண முடியாம போச்சேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. நாங்க பண்ண வேண்டிய முறை மாப்பிள்ள இது. ஆனா பாருங்க, நீங்களே தாலியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நமக்குள்ள யார் பண்ணா என்னங்க? அதுவும் இல்லாம என் தங்கச்சிக்கு தானே பண்றேன். அவளுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா சொல்லுங்க? அதெல்லாம் சரி தம்பி. ஆனா இப்படி யாருக்கும் தெரியாம நம்ம 4 பேருக்குள்ள ரகசியமா நடக்கிறதா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எல்லா நன்மைக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். விடுங்க. என்ன மாப்பிள்ள, இதுல போய் என்ன நல்லது இருக்கு? எதுவா இருந்தாலும் 4 பெரியவங்க இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் அதுக்காக சொல்லல. நீங்க தாலி பிரிச்சு போடணும்னு சொன்னதுனாலதான் புனிதா கழுத்துல இருந்து தாலியை பிரிச்சு கொடுத்தோம். நீங்க அப்படி கேட்காம இருந்திருந்தீங்கன்னா புனிதாவோட சேர்த்து எல்லாருமே மாட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம பெரியமா நாங்க எவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட கேட்காம புனிதாவோட கழுத்துல தாலி இருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல எங்க பெரியமா யாரையும் நம்பாம அவன் சொல்ற மாதிரி தாலி இருக்கான்னு சொல்லி செக் பண்ண வர போயிட்டாங்க. நான் கூட பரவாயில்ல, ராசாத்தி தான் கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் உசுர் போன மாதிரி நின்றுகிட்டு இருந்தா. பெரியமா வந்து புனிதாவோட கழுத்துல தாலி இல்லைன்னு சொன்ன உடனே தான் அவ கொஞ்சம் நிம்மதியானா. எல்லாத்துக்கும் அந்த ஆத்தா அங்காளம்மா தான் காரணம். சரி விடுங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. சரி ராசாத்தி, நீ அந்த தாலியை கோர்த்து கொடுமா. சரிண்ணே. கபிலா, போய் புனித கழுத்துல தாலி எடுத்து போடு. என்ன கபிலா யோசிக்கிற? ஓஹோ, சாருக்கு நாங்க இருக்கும்போது தாலி கட்ட கூச்சமா இருக்கு. பப்ளிக் இருந்தா உடனே கட்டிடுவீங்க. அப்படிலாம் இல்ல மாமா. அப்புறம் என்ன யோசிக்கிற? போய் தாலியை போடு. வா. கபிலா, குங்குமம் எடுத்து வச்சு விடு. கபிலா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல அத்தை காலில் விழுங்க. நல்லா இருங்க எழுந்திருங்க. அண்ணா அன்னைக்கு காலில் விழுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. நல்லா இருங்க. நல்லா இரு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஏய் இல்ல வேண்டாம், பரவாயில்ல. விழுங்க. ஏய் நல்லா இருங்க. நல்லா இருங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்க போறோம் தெரியல. எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுங்க மாப்பிள்ள. இப்படியே வச்சிருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, நான் சரியான நேரம் பார்த்து வீட்டுல பேசிடுறேன். ஏன்னா கொஞ்சம் பக்குவமா இதை பத்தி பேசணும். அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை முழுசா ராசாத்தி மேல திரும்பிடும். மாப்பிள்ள, ராசாத்திக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாங்கெல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கோம். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேங்க. ஆமாண்ணே, நீங்க கவலைப்படாம இருங்க. மாமா பாத்துப்பாரு. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அதான் உன் அண்ணன் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. நீ எப்பவும் வருத்தப்படக்கூடாது புனிதா. இல்ல அண்ணி, இவ்வளவு நல்ல நாள்ல அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்.
ஏய் புனிதா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதானே? எப்படின்னு முடியும்? முடியும் புனிதா. நான் உன்னையும் கபிலனையும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, சரியா? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இதை ஒழுங்கா பண்ணாலே போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஓகேவா புனிதா? சந்தோஷம் தானே? ஏய், தாலிய மறைச்சுக்கோ. ம். ம், சரி வா. வாங்க. ராசாத்தி, நான் சொன்ன மாதிரி பண்ண என்ன? மாமா எனக்கு சிரிப்பா வருது மாமா. ஏய், நான் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கேன், சிரிப்பு வருதுன்னு சொல்ற? மாமா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது இல்லல்ல. நான் மட்டும் என்ன தினம் பண்ணிட்டு இருக்கேனா? எனக்கு இது புதுசுதான். நீ வேற. அதுக்கு இல்ல மாமா, பாசமா பேசுறீங்க, என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்றீங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு மாமா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஐயோ, ரொமான்ஸ் பண்ற நேரமா இது? ஏய், கையை விடு. டென்ஷன் ஆகாத புனிதா, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, எல்லாரும் கொஞ்சம் வாங்க. அப்பா வாங்கப்பா. என்ன இனியா? என்னடா? புனிதாவை பார்த்து சிரிக்கிற, என்ன விஷயம்? புனிதாவை பத்தி தான் பெரியம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். ஐயோ, கபிலன் புனிதா கல்யாணத்தை பத்தி சொல்ல போறானோ? ஹேய், வா கபிலா. அடப்பாவி, இவன் வேற சரியான நேரத்துக்கு வரான். உண்மையிலேயே மேட்டர் ஓபன் பண்ண போறாங்களோ? என்னடா? மாமா கிட்ட மில்லுல லோடு கணக்கு கையெழுத்து வாங்கணும். அதுக்கு வீட்டுக்கு தான் வரணுமா? மில்லுக்கு வர மாட்டியா? விடுமறைதான். நீ சொல்லு இனியா, புனிதாவை பத்தி என்ன விஷயம்? அதுவா பிரியமா, செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. அவ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃபர்ஸ்ட். அட இதுதான் நான் என்னமோ புதுசா சொல்ல போறேன்னு நினைச்சப்பா. ஏன் இதுக்கு என்ன? இல்ல, புனிதாவுக்கு இது வழக்கமா நடக்கிறது தானே. என்ன இருந்தாலும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்ல, அதை விட என்ன வேணும்? ஆமா பெரியப்பா, அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா, புனிதாவுக்கு பாராட்டலாம் பிடிக்காது. நான் எப்ப சொன்னேன்? ஓ சரி, அப்ப நான் முதல்ல விஷ் பண்ணிடுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புனிதா. புனிதா நல்லா படிமா. பெரியப்பா, Thanks, பா. என்னது இது? நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு சொன்னேன்ல, அதான் பாராட்டினேன். பாராட்டா? இதெல்லாம் பத்தாது, மனசார பாராட்டுங்க. நீ கால்ல விழுமா. சரி, அதெல்லாம் வேணாப்பா. ஏன் இப்ப அவளை ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? நீ வா புனிதா. பெரியப்பா ஒரு நிமிஷம். ரசதி, நீ போய் அரிசி எடுத்துட்டு வா. போ சரி மாமா. சீக்கிரம். அரிசி எதுக்குப்பா? இருங்க பெரியப்பா, நான் சொல்றேன். சீக்கிரம் வா. இது வந்துடுறேன். அரிசியெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? கண்மணி, ஆசீர்வாதம் பண்ணும்போது பூவோட அரிசி போட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏதோ தப்பா இருக்கே. இந்தாங்க மாமா. புனிதா, முதல்ல பெரியமா பெரியப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்தாங்கப்பா. புனிதா, பெரியப்பா பெரியமா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் வாங்க, வாங்க. அட என்னப்பா இது, இந்த நேரத்துல போய் கரண்ட் கட் ஆயிடுச்சு. பெரியப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, தானா கரெக்ட் வரும். பண்ணுங்க பெரியப்பா. நல்லா இருமா, இருமா, நல்லா இருமா. நல்லா இரு புனிதா. எந்திரி. எழுந்துரு. பாத்தீங்களா, சொன்னா இல்லையா? என்ன நடந்தது இப்போ? புனிதா, சித்தப்பா சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாங்கிக்கோ, ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லாத்துலயும் வெற்றி பெற்று சந்தோஷமா இருக்கணுமா? நல்லா இரு, நல்லா இரு, நல்லா படி. என்னப்பா இது விட்டு விட்டு வருது கரண்ட்? அதுவா, லைன் ஏதாவது செக் பண்ணிட்டு இருப்பாங்க பெரியப்பா, நீங்க அதை விடுங்க. ஓ, வெளியே போயிட்டு வந்திருக்காளா இவ? அப்போ கரண்ட் கட் ஆனதுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன நெஞ்ச அழுத்தம் இருந்தா கபிலனை வீட்டுக்கே வர வச்சு ஆசீர்வாதம் வாங்க வைப்பா.
இதை நாம சும்மா விடக்கூடாது. என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும். வெளியில கரண்ட் லைனை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் மாத்தி மாத்தி கொடுத்து ஆன் பண்ணி பாக்குறாங்க போல இருக்கு. ஐயோ, இந்த மாமியாக்காரிய புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சா இவ்வளோ முட்டாளா இருக்காளே. இவ்வளோலாம் என்னதான் பண்றதோ. கபிலனும் கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினான்னு சொன்னா நம்பவா போறாங்க? புனிதா, எங்க கால்லலாம் விழ வேணாம். சரிண்ணா. சரியா? ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க கால்லலாம் விழ மாட்டியா? அதுக்கு என்னண்ணா, விழுந்துட்டா போச்சு. நல்லா இரு. சரி மாமா, நான் கிளம்புறேன். கபிலா, கையெழுத்து வாங்கணும்னு சொன்ன? நான் மறந்துட்டேங்க. உண்மையா ஆசீர்வாதம் வாங்கணும்னா தானே ஞாபகம் இருக்கும். நீதான் எல்லாரையும் ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கலான்னு இருக்கே. உன்னெல்லாம் விடக்கூடாது. இந்த அதப்படி ஃபைலை கொடு. நாங்க மாமா. கபிலன் தலையில அர்ச்சதை இருக்கு. இது போதும். இதை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சரி, நான் வரேன் மாமா. நீ போயிட்டு வா. வரேன். கபிலா நில்லு. என்னாச்சு கண்மணி? அவனையே நிக்க சொல்ற? இல்ல அத்தை, புனிதா ஆசீர்வாதம் வாங்கினா அவ தலையில அர்ச்சதை இருக்கு, அது நியாயம். ஆனா கபிலன் தலையிலயும் அர்ச்சதை இருக்கு, அது எப்படி? ஆமா, அவன் தலையில எப்படி அரிசி வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி வந்துச்சுன்னு. சபாஷ் அத்தை, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது போதும். கொஞ்சமா கிளப்பி விட்டாச்சு. இனிமே மரகதம் பாத்துப்பா. எப்படி வந்தது சொல்லு. எல்லாம் நீங்க பண்ண வேலைதான். நானா? ஆமா, கரண்ட் கட் ஆச்சுல்ல, அதுல கண்ணு தெரியாம புனிதா தலையில அச்சதை போடுறதுக்கு பதிலா அவன் தலையில கொட்டி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, போட்டாலும் போட்டிருப்பேன். நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தா சொதப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா பாரு. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு. என்னாச்சு மரகதம், ஏன் இப்படி பேசுற? இனி எனக்கு தங்கச்சி மேல எவ்வளவு பாசம். இவ கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போனா இவளை விட்டுட்டு இவன் எப்படி இருக்க போறானோ. பெரியமா, எங்க போயிட போறா? இங்கதானே இருக்க போறா. ஆமா இனியா, அதுக்கு தகுந்த மாதிரியே கண்மணியோட தம்பிக்கே கட்டி கொடுக்க போறோம்ல, அத நான் மறந்துட்டேன் பாரு. பெரியமா, கபிலனும் புனிதாவும் கல்யாணம் பண்ணி உங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? ஆமா பெரியமா, அதான் ரொம்ப கிட்டே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ல. பெரியத்த பேச்செல்லாம் பார்க்க பெரிய வில்லி மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை ஒத்து பார்த்தாதான் அவங்களோட வெள்ளந்தித்தனம் தெரியுது. ஏய், என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்ல அத்தை. போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. சரி அத்தை. புனிதா, நீ ஒரு ரூமுக்கு போ. வா. மாமா, ரொம்ப நன்றி மாமா. எதுக்கு? புனிதா ஆசையை நிறைவேற்றி வச்சிங்களே, அதுக்காகத்தான். டேய், என்ன பொண்டாட்டியை பார்க்கணுமா? அவ முதல்ல எனக்கு தங்கச்சி, அப்புறம் தான் உனக்கு பொண்டாட்டி. புரியுதா? என்னப்பா, யாருக்கு யாரு பொண்டாட்டி? அது இல்ல பெரியப்பா, நான் நீ தானே பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தியா? பொண்டாட்டிலாம் இல்ல பெரியப்பா. மில்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிரேக்ல என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு கேட்டுட்டு இருந்தான். போண்டாட்டி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். கபிலா, ஒண்ணு இல்ல, முக்கு கடையில போண்டாட்டி பிரமாதமா இருக்கும், அங்கேயே வாங்கி கொடு. என்ன? சரி, பெரியப்பா சொல்றாருல, மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நீ கிளம்பு. அந்த இனியனும் ராசாத்தியும் ரொம்ப தான் பண்றாங்க. இதுல இந்த மரகதம் வேற நேரம் காலம் தெரியாம ஒத்து ஓதிட்டு இருக்கா.
சொல்லுமா, உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? என்னடி போன் பண்ண உடனே இப்படி எரிஞ்சு விழற? நடந்த சம்பவம் அப்படி. அப்படி என்னடி நடந்துச்சு? நீ வேற ஏமா வயித்தறிச்சல கிளப்புற? அந்த இனிய ராசாத்தி பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணா நமக்கு என்னடி? இப்போதைக்கு புனிதாவை கார்த்திக்கு கட்டி வைப்போம், அப்புறமா இனிய ராசாத்திய பிரிச்சிடலாம். மா, அவங்கள பிரிக்கிறத பத்தி நான் சொல்லல. அந்த கபிலனையும் புனிதாவையும் ஒன்னா மரகதம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வச்சுட்டாங்க. ஐயோ, அதுவும் ஏன் கண் முன்னாடியே. அது எப்படி? உன் மாமியா சும்மாவா விட்டா? அத ஏன் நீ கேக்குற? அவங்க பிளானே வேற. ஏய், நம்மளை விட பெரிய கில்லாடியா இருப்பாங்க போல இருக்குடி. ஆமாம்மா, என்னால முடியலம்மா. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். விடு கண்மணி, அவங்களால எவ்வளவு நாளைக்கு தான் மோடி மஸ்தான் வேலை பண்ண முடியும்? என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்காமலையா போயிடுவாங்க? கண்டிப்பா சிக்குவாங்க. நான் சிக்க வைக்கிறேன். அந்த நாள் அந்த ராசாத்தி அந்த வீட்ல இருக்க மாட்டா. நீ கவலைப்படாத. சரிம்மா, கூடிய சீக்கிரம் இதுக்கான திட்டத்தோட நான் வந்து உன்னை பாக்குறேன். சரி, நீ வை. மாமா, புனிதா ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சிட்டீங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? வாரா சாத்தி. என்ன மாமா, நான் இவ்ளோ நேரம் சொன்னதை காதுல வாங்கிக்கவே இல்லையா? இல்ல, வேற ஏதோ யோசனையில இருந்தேன். சரி, என்ன சொல்லு. அதை விடுங்க, நீங்க அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவா, அது வந்து புனிதாவுக்கு நீ தான் அண்ணி, கண்மணி கூட தான் அண்ணி. ஆனா நீ புனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாக்குற. கண்மணி மட்டும் ஏன் எப்படி இருக்காங்க? அப்படி என்ன புனிதா மேல கோவம் இருக்கா அவங்களுக்கு? மாமா, கண்மணிக்கு புனிதா மேல எல்லாம் கோவம் இல்ல. அப்புறம் பின் எதுக்கு அண்ணி அவளை மாட்டி விட பார்க்கணும்? கோவம் என் மேல, என் குடும்பம் மேல. கண்மணியும் நானும் ஒன்னா படிச்சாலும் ஒன்னா இருந்தாலும் அவ வேற நான் வேற தானே மாமா. அவங்க வசதி வேற, எங்க வசதி வேற. அதனால அவங்க தம்பியை பத்தி சொன்ன உடனே பெரியத்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ பெரியத்த எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்.